ஏழாவது கடல் என்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணன் வள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரும்பார் கடலாக அமர்த்துகிறார். நல்ல தண்ணீர் கடலாகும். ஏழாவது கடல் இத்தனை வலைதலுக்கு ஒரு பெருங்கடலாக கையமர்த்துகிறார். ஆறாவது கடலுக்கு அப்புறத்திலும் ஏழாவது கடலுக்கு உள்புறமாக அமைந்திருக்கு ஒரு பெரிய இனத்தினார். தங்க விளையப்பட்டு தணிக்கப்பட்ட பூமி என்ற காரணத்தினார் அதை பார்த்து சொர்ண பூமி என்றே சொன்னார்கள். இந்த சொர்ணமயமான பூமியில் ஒரு மரகத பாறை வந்து தோன்றுகிறது. அந்த பாறை அருகே கமலம் என்பது திருச்சுவை. திருச்சுவையின் அடிவாரம் மாணிக்க பொட்டு இறங்குகிறது. அந்த மாணிக்க பொட்டிலே 2 வசீகரமான ஆகமானது இருக்கு. ஆணி பொன்னாக ஒரு அமிர்த கர்ப்ப கலசத்தை வைத்தெடுத்தது. அதை ஆதி முடிவங்களிலே கண்டெடுத்து அவர் மனதிலே என்ன நினைக்கிற பாருங்க, நஞ்சிருக்கும் பாபுயினே பாபுயினே நல்ல மீது நல்லது நன்மை நல்லது நஞ்சிருக்கும் பாபுயினே பாபுயினே மனிதனுக்கும் வரைக்குமாகாதே அஞ்சலங்க மந்திரத்தை மதிரத்தை மதிரத்தை ஆதி முனி உத்தரித்த இன்பமாக பிறந்த போது பிறந்த போதே கலசத்தை கண்டெடுத்தார். மனதிலே நினைக்கிறார், பாப்பிருக்கக்கூடிய இந்த நெஞ்சிருக்கும் பாம்பானது அமிர்த கர்ப்ப கலசத்தை வைத்து இதை கண்டெடுத்து நாம இப்படியே விட்டு போகலாமா? பாம்பு பெருக்களமாக ஆயிடுமே. எங்கு பார்த்தாலும் சர்ப்ப கூட்டங்களாக நிறைந்து போய்விடும். இதை இடத்திலே நாம இது ஒரு மாற்று சொரூபம் செய்ய வேண்டும் என்று சரி ஆதி கிடைக்கின்ற பகவான் மேலுள்ள 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தார். 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்க ஆதி பகவானுடைய திருவருளார் அமிர்த கலசம் 7 அறைக்கு பெண்ணாக வந்திருக்கிறார். 7 அறைக்கிறவை யார் யாரெல்லாம் வந்தார்?
ஏழு அறிஞர்கள் யாரெல்லாம் வந்து பிறக்கிறா பாருங்க. யாரெல்லாம்? நீலி என்றொருதி, நீலகண்டி என்றொருதி, காளி என்றொருதி, காளாஸ்திரி என்றொருதி, வள்ளி என்றும், செல்வி என்றும், மங்கை, படத்தை என்று 7 பெண் பிறந்தார். ஆமா 7 பெண்கள் வந்து பிறந்த போது ஆதிமொழி ஐயோ என்னாச்சு? பிறந்திருப்பது 7 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. அப்ப அவர்தான் ராஜா அன்னைக்கு. என்னன்னு சொல்றீங்க? அம்மா 7 பெண் பிள்ளைகள்ல ஆமா, அப்ப அவர்தான் 5 பெண் பத்த அரசனும் ஆண்டின்னு சொல்றாரு. ஆமா, 7வது பெண் குழந்தை இருந்தனா 2ஆம் தரமாத்தான் வருவது. அப்படியாண்ணே? ஆமா ஓ, அப்ப பெண் பிள்ளைங்க இருந்தா வசதி வராதா? ஆமா, கெட்டவனுக்கு இட்டாரு கெட்டான்னு சொல்லி உனக்குதான் 7 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு வச்சுக்க. நீ 7 பொம்பளை பிள்ளைய பார்த்தா நிம்மதியா இருக்க முடியுமா? அண்ணே நிம்மதியா வாழக்க முடியுமா? நீ என்ன கஷ்டப்படணும்? எதுக்குன்னு கஷ்டப்படணும்? நாங்க 7 பெண் பிள்ளை பிறந்த நாங்க கோடீஸ்வரி. எப்படி சொல்லட்டுமா? எப்படி? 2 பிள்ளை இருந்தா போதும். 2 பிள்ளைகளுக்கு வில்லுபாட்டை படிக்க வச்சிருவேன். நம்மள போல போய் போய் இப்படியே ஊர் ஊரா போறத படிக்க வைக்கிறேன். நிறைய வருமானங்கள் வருது. உங்களுக்கு விஷயமே தெரியாது. கலையை வளர்த்துட்டு போகட்டுமே. ஆமா, சொல்றது கேளுங்க. என்ன 2 பிள்ளை இருந்தா அப்படி நம்ம தையல் படிக்க விட்டுருவோம். குடி வைக்க ஒரு டெய்லரிங் அடிச்சு அதுல கொஞ்சம் வருமானம் வந்துரும். என்ன 2 பிள்ளை இருந்தா அப்படி வள்ளூர்ல அசோக கடை இருக்கு பாத்தியா? ஆமா, அந்த கடையில வந்து விட்டுறது. என்ன 2 பிள்ளை இருக்கு? அசோக கடை ஒரு பிள்ளை, ஜவுளி கடையில ஒரு பிள்ளை. ஏசில நின்ன மாதிரி இருக்கும், வேலை செஞ்ச மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு சம்பளம் வந்தது மாதிரி இருக்கும். ஆமா இருக்கும்ல. இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு, அதை டாக்டர் படிக்க வச்சிட வேண்டியதான். நம்ம பக்கத்துல வச்சு இந்த பீரிட்டு சொல்லி கொடுத்து நம்ம எடுப்பு கை எடுப்பு வேற இல்ல பிள்ளைங்க அங்கே வச்சுக்கணும். டாக்டர் படிக்க வச்சு பிள்ளை டாக்டர் அடிக்கணும், அதுவும் சம்பாதிக்க நிறைய எடுபடிக்கு நாம மாப்பிள்ளை வீட்டுல இருக்காமல. அதுக்கு பிறகு என்ன கவலை? ஆனா இது நாட்டுப்புறத்தில் நீங்கள் நினைப்பதற்கு சரியாது. ஆமா, அங்க மகரிஷி வானகத்தில் வாழக்கூடியவர் அல்லவா? ஆமா, 7 குழந்தைகளை காரகத்தில் வைத்து கட்டி தாக்க முடியுமா? முடியாது. காரகத்தில் விட்டு மறைந்தார் மகரிஷி. யாருடைய தெய்வம் இல்லாமல் வளர்ந்து பருவநிலை ஆன பருவநிலை ஆன போது சொல்லுகிறார், நான் 7 பேர்கள் ஒன்றாகவே கூடி நாடு என்ற ஆடவர்கள் ஆசை கொண்டே ஆசை உள்ள பிள்ளைகளை ஆசை உள்ள பிள்ளைகளை வாழ்க்கையே ஆசை உள்ள பிள்ளைகளை ஆசை உள்ள பிள்ளைகளை வாழ்க்கையே. அவன் அழகு நின்று போகும். நாளைக்கெல்லாம் நம்ம வெட்டிக்காரருக்கு இப்படி பஞ்சு மிட்டாய் ட்ரெஸ் போட்டுதான் உட்கார வைக்கணும். ஓஹோ, பாலக்காரருக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் ட்ரெஸ், நம்ம அருமணிஸ்டுக்காரருக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் ட்ரெஸ் போட்டு சிக்கு சிக்கு சிக்குன்னு கோயில்ல வந்துட்டாங்கன்னு வச்சுக்க எப்படி இருக்கும்? கலக்கட்டா ஏக்கா, ஒரு 4-5 வயசு பிள்ளையா 2 இட்லியை கொடுத்தாதான் அழுவை அமர்த்தி விடலாம். இல்லன்னா ஒரு கப்பு பாயாவது கொடுத்தா அழுவை நிப்பாட்டிடலாம். இது இப்போது பிறந்த பிள்ளை என்ன செய்வதற்கு? பாலமிருந்து கொடுத்தே பசிய வருத்த வேண்டும். ஆமா, குழந்தைகளுக்கு பாலமிருந்தம் விளக்கு வேணும் என்று எழுகிற பாருங்க. குழந்தை சொன்னா மணியனவே மணியனவே என்று தெய்வ பசு தெய்வ பசு மணியனவே 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 தெய்வ பசு தெய்வ பசு பரமழைத்து நந்தினேவல் பார்த்து ஏது சொல்லுவாரா? தேவலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சுரவி சுந்தாமணி என்று சொல்லக்கூடிய தெய்வ பசுவை வரவழைத்து பாலம் என்று பகிர்ந்து கொடுக்க சொல்கிறார். அந்த பசுவினுடைய தன்மை என்ன என்று பார்த்தால் தனம் ஒன்றாக இருக்கும், காம்புகள் 4 இருக்கும். ஒவ்வொரு ஒரு காம்புல ஒரு கோட்டை பால் சுரக்கும். ஒரு கோட்டை பால் 4 காம்புன்னு 4 கோட்டை பால் சுரக்கும். 3 குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த 3 குழந்தைகள் 4 கட்டான் பாலை பகிர்ந்து குடித்த போதும் அந்த குழந்தைகள் என்ன செய்கிற பாருங்க, உலர்த்துறதும் அழுகிறதும் ஒரு காலம் தீரவில்லை. குழந்தைக்கு இன்னும் பசி தீரலையோ?
அண்ணே ஆ. அதான் பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன? செத்த ஆட்டுக்கு கண்ணு பெருசா, தாய் இல்லாத பிள்ளைக்கு வயிறு பெருசா. செத்த ஆட்டுக்கு அப்ப ஜெனிதா ஆட்டுக்கு கண்ணு பெருசு இல்லையா? செத்த ஆட்டுக்குமா ஓஹோ. தாய் இல்லாத பிள்ளைக்கு வயிறு பெருசுன்னு சொல்லுவாங்க. அதான் எவ்வளவு பாலமிருந்து குடித்தாலும் குழந்தையை உணர்த்துவது வலுவது ஒருக்காதிராமல் இருக்கிறது. சரிதான். தாய்மொழியிலிட்டு வளர்க்கிறீர்களே என்று இங்கே அழைத்து வருகிறவருங்க அந்த ரெண்டு கண்ணியர்கள் அது என்ன சொல்லுகிறதே என்ன நம்பினேன் சொல்லுவாரா இருக்க முடியுமா? என் அண்ணன் இருக்காமல குமரதேன் பொழுது விடியுமானா முகத்தை கழுவுவான். ஆமா, முகத்தை கழுவுறதே ஒரு மண்ட கல்லு. அதுக்கு பிறகு ஒரு மொந்த கல்லை வாங்கி கொண்டா 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 தேடி பாரு. அவன்லாம் கல்லு பிடிக்காம இருக்க முடியுமா? முடியாது, முடியாது. இல்ல சிவலிங்க உபதேசம் கிடைக்க வேண்டுமையானா அதுவே அருந்தக்கூடாது. அப்படியா? அள்ளி சாராயம் அது குடிச்சு போத வரக்கூடிய பொருளை எது சாப்பிட்டாலும் சரி சிவலிங்க உபதேசம் உங்களை விட்டு மாறிவிடும். தம்பி, கண்ணு குடிக்கிறத நம்ம நல்லா நுப்பாட்டிடுவோம். பேசாம கஞ்சா அடிச்சுட்டு அணக்கலாம இருக்குவோம். அதுதான் சரிடா. கஞ்சாவும் அடிக்க கூடாது. அப்படியெல்லாம் சொல்லாதடா. பஞ்சமா பாதகத்தில் ஒன்று மது அருந்துவதை சொல்றாங்க. இந்த பாருங்க, உப்பராதிகளை எடுத்து சொல்றாங்க. பிள்ளைகளை அப்பா கண்டா துட்டால் அது கிடைப்பா. பிள்ளை அடித்தால் அது வாங்கும். ஒரு வார்த்தை கேட்டால் அது வாங்கும். பூஜை செய்து பூஜை செய்து கூடாது இருந்து போது இருந்த போது ஆட்டாரே கூடாது